ஓம் சக்தி. சக்தியில் எங்கள் பகுதியில் வைராபாளையம் சொல்லி ஒரு மன்றம் இருக்குது ஈரோட்டுக்குள்ள. அந்த மன்றத்தை சேர்ந்த ஒரு பெண் சிறந்த தொண்டர். அவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஸ்பின்னிங் மில்லில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது சக தொழிலாளி ஒருத்தர், நீ கொஞ்ச நேரம் வந்து இந்த மிஷினில் வேலை செய்ய, நான் உங்களோட மிஷினில் வேலை செய்கிறேன், இங்கே காற்றே வரமாட்டேங்குது அப்படி சொல்லி இடம் மாறிக்கிட்டார். இந்த பொண்ணுமே அந்த அவர் வேலை செஞ்சுட்டு மிஷினுக்கு போயிடுச்சுங்க. இந்த மாற்றி விட்ட தொழிலாளி இங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு ஸ்பிண்டில் தகர பிச்சுக்கிட்டு வந்து அவருடைய வலது கையின் 5 விரலையுமே சிதைச்சு போட்டுது. சக்திகளை அம்மா பாருங்க, கும்பிடுறவங்க எப்படி காப்பாத்துதுன்னு சொல்லி. ஆனால் அந்த விபத்தில் சிக்கினவர் அம்மா பக்தர் அல்ல, அது முக்கியமான விஷயம். அடுத்து பாருங்க, இந்த கஞ்சி கலையத்தை எப்படியெல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஒரு பக்தருக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்குது. அவங்க வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிருக்கிறாங்க, தள்ளுவண்டி வச்சு. வறுமை, என்னதான் வருமானம் வந்தாலும் சோத்துக்கே பத்த மாட்டேங்குது. அதனால் அவங்க அம்மாட்ட அழுத முறையிட்டு இருக்கிறாங்க. மன்றத்தில் கஞ்சி கலையை ஊரெல்லாம் செஞ்சாங்க. இந்த அம்மாவும் கலந்துக்கிட்டு கஞ்சி கலையம் எடுத்து அதை கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிச்சு. அந்த சட்டியை பாதுகாப்பாக கழுவி வச்சுக்கிச்சு. அன்று இரவு அம்மா கனவுல வந்து, மகளே நீ கஞ்சி கலையை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறீல்ல, அதை எடுத்து சுத்தப்படுத்தி மஞ்சள் பூசி பொட்டு வச்சு வேப்பலை கட்டி உண்டியலாக பண்ணி என் படத்து முன்னால் வச்சு நீ தொழிலுக்கு கிளம்பும் பொழுது ஒரு 4 நாள் அதில் என்னை வேண்டி போட்டு போ மகளே, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களாம். அதே மாதிரிங்க இது நடந்தது அந்த 4 நாவெல்லாம் புழக்கத்தில் இருந்த காலத்தில். அதே மாதிரி அந்த அம்மாவில் அந்த கஞ்சி கலையத்தை ரெடி பண்ணி அம்மா படத்து முன்னால் வச்சு தினமும் உண்டியில் ஏதோ ஒரு காசை போட்டு தொழில் நல்லா நடக்கும்னு வேண்டிக்கிட்டு போவாங்களாம். 2 வருஷத்துல பாருங்க, அவங்க இப்போ சொந்தமாக தார்ஸ் வீடு கட்டி நிம்மதியாக இருக்கிறாங்க. சக்தியில் அப்போ இப்படிலாம் கஞ்சி கலையத்தை பயன்படுத்தலாம்னு இருக்குது பாருங்க. அதனால தான் அம்மா சொல்லுது, அதை பத்திரமா வச்சிரு, வருங்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் அப்படி சொல்லுங்க. சக்தியில இந்த வருகின்ற ஆடிப்போரத்தை ஒட்டி பால விவசாயம் எப்படி செய்ய வேண்டும், அப்போ என்னென்னவெல்லாம் நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சக்தி யுகத்திலே தெளிவாக போட்டிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்லேயும் அதை ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சக்தியில் அதை எல்லாரும் நோட் பண்ணிட்டு அதுபடி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பாருங்க, அதே வைராபாளையம் மன்றத்தை சேர்ந்த தலைவி அம்மா பேர் பாவாயி. அந்த அம்மாவுடைய பொண்ணு சென்னையில் வேலையில் இருக்குதுங்க, ஒரு பேங்க்ல, ஃபாரின் பேங்க்ல. ஷிஃப்ட் முறைங்க அந்த பேங்க்ல எல்லாம். ஒரு சமயம் இரவு 12 மணி ஷிஃப்ட்டு. இந்த பொண்ணு வந்து பகல் ஷிஃப்ட்டு தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த ரொட்டேஷன் அடிப்படையில் வரும்பொழுது, சுழற்சி அடிப்படையில் 12 மணி ஷிஃப்ட்டு இந்த பொண்ணுக்கு போட்டுட்டாங்க. அதாவது 11 மணி 12 மணி ஷிஃப்ட்டு முடிஞ்சு வீட்டுக்கு போகணும் அந்த நிலை. இவங்களும் அதே மாதிரி அந்த ஷிஃப்ட்டு மாறினதை அந்த ரெக்கார்டில் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த கேப் வருது இல்லைங்களா, டாக்ஸி, அந்த லெட்ஜரில் எத்தனை மணிக்கு எனக்கு வண்டி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் சம்பவத்தை அன்னைக்கு இவங்க வேலையை முடிச்சுட்டு 12 மணிக்கு வெளியே வந்ததுன்னா அந்த டாக்ஸி போயிருச்சு, கேப் போயிருச்சு, இந்த பொண்ணை விட்டு போட்டு. உடனே இந்த பொண்ணு அங்கே இருக்கிற அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் போய் சத்தம் போடுது. சத்தம் போட்டு அவங்க சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் எழுதி வச்சபடி தான் அவங்க பண்ணிக்கிறாங்க, இல்லை தவறு எதுவும் அங்கே சைடு இல்லை அப்படின்னு லெட்ஜரை காமிக்கிறாங்க. லெட்ஜரில் பார்த்தா இந்த பொண்ணு தவறுதலாக குறிப்பிட்டிருக்கிறான். அப்போ சொல்கிறேன், நான் சரியாக தான் எழுதியிருந்தேன், ஆனால் எப்படி வந்து 12 மணிக்கு எனக்கு கேப் வேணும் அப்படிங்கிறத அதில் மாற்றி எழுதப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியலையே, இது வந்து எப்படி நடந்துன்னு எனக்கு புரியலையே. அமைதியாச்சு, நடந்தே போயிடுச்சு. பக்கத்தில் தான் வீடு இருந்தது, தங்கமிடம், நடந்தே போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் பேங்க் வரப்போ பார்த்தா எப்படி அம்மா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கு பாருங்க. நேற்று போன அந்த டாக்ஸிங்க ஆக்சிடென்ட் ஆகி அதில் போன மற்ற ஊழியர்கள் எல்லாம் கை உடஞ்சி கால் உடஞ்சி எல்லாம் ஆஸ்பத்திரி கிடக்குறாங்க. டாக்ஸிக்கும் பயங்கரமான சேதம். ஆனால் கும்பிடுற நம்ம அம்மாவுடைய பக்தரை அம்மா எப்படி லெட்ஜரை திருத்தி காப்பாற்றிருக்காங்க பாருங்க. சக்திகளை அடுத்து பாருங்க. சக்திகளை இந்த பாரதி பற்றி சொன்னாங்களே, அந்த அம்மா காளி கோயில அவங்க குலதெய்வமை காட்டேரிக்கு கரிபந்து போட சொல்லி உண்டியலில் காசு போட்டாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வீட்டில் யாரோ செய்வனை வச்சிடுறாங்க உறவினர்கள். அதன் காரணமாக அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான கெட்ட நாத்தம். இந்த அழுகின கருவாடு, அழுகின கோழி முட்டை, இதெல்லாம் நாத்தம் அடிச்சு எப்படி அடிக்குங்க. அந்த மாதிரி
24 மணி நேரம் பயங்கரமான நாத்தம் அடிக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 15 நாள் இவங்கள வீட்டுக்குள்ள அது கிடக்குமா இது கிடக்குமா எலி செத்து கிடக்குமான்னு பலவிதமா தொலாவி பார்த்தாலும் எதுவும் இல்லை. வீடெல்லாம் சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் பயங்கரமான நாத்தம். இந்த அம்மா துயரம் பொறுக்க முடியாம கண்ணீர் விட்டு எழுத அம்மாட்ட வேண்டிக்கிறாங்க. இப்படி கஷ்டப்படுறமே வந்து காப்பாற்ற மாட்டேன் அம்மான்னு சொல்லி. அம்மா அழுதார கண்ணீரை துடைக்க முடியலங்களா அம்மா, பக்தன் அழுவதை பார்த்துக்கிட்டா இருக்கேன். அம்மா போயிட்டாங்க பங்காரம்மா. அங்கே போய் காமிக்கிறாங்க எப்படின்னு. அம்மா சோபாவுக்கு வந்துருக்குறாங்க. இந்த பாரதிய பக்கத்தால் நின்று இருக்குது. அப்போ காலிங் பெல் அடிக்குது. உடனே அந்த அம்மா போய் கதவை திறக்க முயற்சி பண்ணுது. வேண்டாம் வேண்டாம் நான் போய் திறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா போய் கதவை திறக்கிறாங்க. அங்கே வெளியே ஒரு தீய சக்தி நின்று இருக்குது. தலையெல்லாம் விரிச்சு போட்டு கோரை பல்லோட பயங்கரமாக உருவத்தோடு நிற்குது. அதனுடைய கையில் கருவாடு, முட்டை, மீன் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு கொண்டுகிட்டு வந்தேன் அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்களாம் சாப்பிடுவாங்க, அதுக்காக தான் கொண்டுகிட்டு வந்தேன். இல்லை இங்கெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அது நீ வேலைக்கிழமை சைவம், யாரும் சாப்பிட மாட்டாங்க, நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்க. இல்லை அவங்க வந்து முட்டையாக சாப்பிடுவாங்க அப்படின்னு. உடனே திரும்பி அம்மா பாரதியை பார்த்து இன்னைக்கு நீங்கள் கறி சாப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்கம்மா இன்னைக்கு வேலைக்கிழமை நாங்கள் சைவம் எதுவும் சாப்பிட மாட்டோம். பார்த்து அவங்க சாப்பிட மாட்டாங்களாம்மா, எடுத்துகிட்டு போ அப்படின்னு அம்மா அதட்டலாம் சொல்லங்காட்டி அது திருப்பி எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. அதற்கு பின்னால வீட்டில் அந்த நாத்தமே இல்லைங்க சக்திகளே. எப்படி பார்த்தீங்களா அம்மா வந்து எல்லா இடத்துலையுமே எந்த பக்தர் இப்படி கஷ்டப்பட்டாலும் அழுதால் நின்னை பெறலாம் போற்றியோம். நம்ம கஷ்டத்தை நினைச்சு ஒரு விட்டு கண்ணீர் விட்டு அம்மா கிட்ட வேண்டுதல் வச்சா போதும் சக்திகளே. அம்மா ஓடோடி வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது பார்த்தீங்களா. அதனால அம்மாவுடைய கருணையை விவரிப்பதற்கு வார்த்தையிலே இல்லைங்க சக்திகளே. மேலும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கின்றேன். ஒரு முறை கோயம்புத்தூருக்கு அம்மா வந்திருந்தாங்க மாவட்ட சுற்றுப்பயணமா. இப்போ சுந்தராபுரம் அப்படிங்கிற பகுதி இப்போ வந்து சக்திவடம் ஆயிடுச்சுங்க, இன்னும் கும்பாபிஷேகம் ஆகலை. அது மன்றமாக இருந்த காலம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மன்றத்துக்கு பக்கத்து வீட்டில் ஒரு எருமை வளர்த்துறாங்க. அந்த எருமை கண்ணு போடுற தருவாயில் இருக்குது. ஆனால் கண்ணு போட முடியாமல் சிரமப்படுது. டாக்டர் எல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த எருமையினால பிரசவிக்க முடியாது, கண்ணு குறுக்கு விழுந்துருச்சு, ஆப்ரேஷன் பண்ணித்தான் எடுக்கணும், ஆனால் அது அந்த வசதிகளும் இங்கே இல்லை அப்படியெல்லாம் கை விட்டுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் என்னாச்சு, எருமை செத்து போச்சு. மன்றத்துக்கு முன்னால் எருமை செத்து கிடக்குது ஒரு 10 அடி தூரத்தில். இப்போ அம்மா கார் வந்துட்டு இருக்குது. அந்த எருமையை அப்புறப்படுத்த முடியல. திடீர்னு எல்லாம் கையை பசஞ்சு நிற்கிறாங்க மன்ற நிர்வாகிகள் எல்லாம். அம்மா கார் வந்தது, கண்ணாடி வழியாக அம்மா அந்த எருமையை கண் பண்ணி பார்த்தாங்க. அவ்வளோதான். அடுத்த செகண்ட் எருமைக்கு உசுறு வந்துருச்சு. அடுத்த செகண்ட் எருமை சுகப்பிரசமாக கண்டு போட்டுருச்சு. இப்போ தாயும் சேயும் நலமா இருக்கிறாங்க. அம்மா வாட்டுக்கு மன்றத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்படி செத்தாரை பிழைக்க வைக்கும் வல்லமை விடவில் அடிகளார். சாதாரண விஷயம் இல்லை சத்தியில. இந்த மாதிரி 1 2 இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்குதுங்க. உதாரணத்துக்கு மருவத்தூர்லேயே எங்கள் அம்மா வீட்டில் தை பொங்கல் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு பின்னால் ஒரு 10 மாடு பக்கம் வளர்த்துறாங்க. அதில் ஒரு பசு மாடு செத்து போச்சுங்க. அம்மா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அதை அப்புறப்படுத்தலாம்னு சொல்லி அவங்க உள்ளவங்க எல்லாம் ஆட்களை வர சொல்லி அதை கவுத்தை கட்டி மூங்கில கோர்த்து தூக்கிட்டு வர்றாங்க. கரெக்டாக கேட் விட்டு வெளியே வரும்பொழுது அம்மா காரு வந்துருச்சு கோவிலிருந்து. அம்மா இறங்கி பார்க்குறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு. மாடு செத்து போச்சுங்கம்மா அப்படின்னு. கீழே வை அப்படிங்கிறாங்க. மாட்டை கீழே வைக்கிறாங்க. கட்டையெல்லாம் அவுத்து விட்டு அந்த மூங்கில உருகு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரிலாம் செய்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கிற நம்ம தொண்டர் 7 மலைன்னு ஒருத்தர், அவரை பார்த்து போய் கொஞ்சம் வைக்கோல் கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. அவர் கொண்டுகிட்டு வர்றாரு. அந்த வைக்கோலை அந்த மாட்டினுடைய மூஞ்சியில தேய்ச்சி விடு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவர் தேய்க்கிறாரு. அடுத்த செகண்ட் மாடு கண்ணு முழிக்குது, உசுறு வந்துருச்சு, எந்திரிச்சு அம்மான்னு கத்திக்கிட்டு பழையபடி கட்டுத்தரைக்கு ஓடிடுச்சுங்க அம்மா வீட்டுக்கு பின்னால. இந்த மாதிரிங்க பல விஷயங்கள பல இடங்கள் அம்மா செஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரோம் சக்திகளே. ஓம் சக்தி.